35 வயதான பானு சேகரின் பெரிய வீட்டின் ஹவுஸ்கீப்பிங் பணியில் இருந்தாள். வேலைக்காக வந்தாலும் அவளின் நேர்மையும் அன்பான குணமும் எளிமையான புன்னகையும் அந்த வீட்டிற்கு ஒரு தனி உயிர் கொடுத்தது. வீட்டின் உரிமையாளரான சேகர் அனைவரிடமும் மரியாதையாக பழகும் மனிதர். ஆரம்பத்தில் பானுவை ஒரு பணியாளராக மட்டுமே பார்த்தார். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவளின் அக்கறை அவரது மனதில் ஒரு தனி இடத்தை பிடித்தது. ஒவ்வொரு காலையிலும் பானு வீட்டிற்கு வந்ததும் காலை வணக்கம் சார் என்று சிரித்தபடி சொல்வாள். அந்த சிரிப்பை பார்க்காமல் சேகரின் நாள் தொடங்காத நிலை வந்தது. ஒரு நாள் பானுவிற்கு சிறிய காய்ச்சல் இருந்தது. இருந்தாலும் வேலைக்கு வந்தாள். உடம்பு சரியில்லை என்றால் ஓய்வு எடுக்கலாமே என்று சேகர் கவலையுடன் கேட்டார். வேலை பாதிக்கக்கூடாது சார் என்றாள் பானு. அந்த பதில் சேகரை நெகிழச் செய்தது. அன்றைய தினம் வேலை முடிந்த பிறகு வீட்டின் தோட்டத்தில் இருவரும் சில நிமிடங்கள் பேசிக் கொண்டிருந்தனர். மாலை காற்று மெதுவாக வீசியது. மரங்களின் நிழல் தரையில் அழகாக வடிவங்களை வரைந்தது. பானு, நீ வந்த பிறகுதான் இந்த வீடு வீட்டை போல உணரப்படுகிறது என்று சேகர் மெதுவாக சொன்னார். அந்த வார்த்தைகளை கேட்ட பானுவின் கண்களில் ஆச்சரியம் தெரிந்தது. நான் ஒரு சாதாரண வேலைக்காரிதான் சார் என்றாள். இல்லை, உன் மனசுதான் உன்னை சிறப்பாக ஆக்குகிறது என்றார் சேகர். அந்த நாள் முதல் அவர்களது உரையாடல்கள் அதிகரித்தன. வேலை, வாழ்க்கை, கனவுகள், சிறுவயது நினைவுகள் என்று பல விஷயங்களை பற்றி பேசினர். மாதங்கள் கடந்தன. ஒரு மாலை வீட்டின் மாடியில் நின்று சூரிய அஸ்தமனத்தை ரசித்து கொண்டிருந்தார்கள். பானு என்று சேகர் அழைத்தார். சொல்லுங்க, நான் உன்னை மிகவும் விரும்புகிறேன். பானு சில நொடிகள் அமைதியாக நின்றாள். அவளின் இதயம் வேகமாக துடித்தது. நானும் உங்களை விரும்புகிறேன் என்று வெட்கத்துடன் சொன்னாள். அந்த தருணம் இருவருக்கும் மறக்க முடியாததாக இருந்தது. சேகர் மெதுவாக அவளது கைகளை பிடித்தார். பானுவும் தனது கையை விலக்கவில்லை. இருவரின் பார்வைகளும் ஒன்றை ஒன்று சந்தித்தன. அன்பும் நம்பிக்கையும் நிறைந்த அந்த தருணத்தில் சேகர் அவளது நெற்றியில் ஒரு மென்மையான முத்தம் கொடுத்தார். பானுவின் முகம் வெட்கத்தில் சிவந்தது. என்னை இவ்வளவு மதித்து நேசிப்பீர்கள் என்று நான் நினைக்கவில்லை என்றாள். உன்னை சந்தோஷமாக வைத்திருப்பதே என் ஆசை என்றார் சேகர். அந்த மாலை முதல் அவர்களது காதல் இன்னும் ஆழமானது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மரியாதையுடன் அன்புடன் வாழ வேண்டும் என்பதே அவர்களின் கனவாக இருந்தது. சில மாதங்களுக்கு பிறகு குடும்பத்தினரின் ஆசீர்வாதத்துடன் அவர்கள் திருமணம் செய்து கொண்டனர். திருமண மேடையில் சேகர், என் வாழ்க்கையின் மிக அழகான பரிசு நீதான் என்று சொன்னார். பானு புன்னகையுடன் அவரது கையை இறுக்கமாக பிடித்தாள். அவர்களின் காதல் வெறும் ஈர்ப்பு அல்ல, நம்பிக்கை, மரியாதை மற்றும் உண்மையான அன்பின் மீது கட்டப்பட்ட அழகான உறவாக மாறியது. திருமணத்திற்கு பிறகு பானுவும் சேகரும் புதிய வாழ்க்கையை தொடங்கினர். பெரிய வீடு, வசதியான வாழ்க்கை என்பதை காட்டிலும் அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் கொடுத்த அன்பே அவர்களுடைய உண்மையான செல்வமாக இருந்தது. ஒவ்வொரு காலையிலும் சேகர் எழுந்தவுடன் முதலில் பானுவின் முகத்தையே பார்ப்பார். காலை வணக்கம் என்று புன்னகையுடன் சொல்வார். அதற்கு பானுவும் சிரித்தபடி பதில் சொல்வாள். அந்த சிறிய தருணங்களே அவர்களின் வாழ்க்கையை அழகாக்கின. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை இருவரும் வீட்டின் தோட்டத்தில் அமர்ந்து பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டிருந்தனர். முதல் நாள் உன்னை பார்த்த போதே நீ என் வாழ்க்கையின் முக்கியமான நபராக மாறுவாய் என்று எனக்கு தெரியாது என்று சேகர் சிரித்தபடி சொன்னார். நானும் உங்களை ஒரு சாதாரண வீட்டின் உரிமையாளராகத்தான் பார்த்தேன் என்று பானு பதிலளித்தாள். இருவரும் சிரித்தனர். அந்த சிரிப்புக்குள் அன்பு இருந்தது. அந்த அன்பிற்குள் நம்பிக்கை இருந்தது. நாட்கள் மாதங்களாக மாறின.
ஆனால் அவர்களது காதல் மட்டும் குறையவில்லை. மாறாக ஒவ்வொரு நாளும் இன்னும் ஆழமானதாக மாறியது. ஒரு மாலை மழை பெய்து கொண்டிருந்தது. ஜன்னல் அருகே நின்று மழையை ரசித்துக் கொண்டிருந்த பானுவின் அருகில் சேகர் வந்து நின்றார். என்ன யோசிக்கிறாய் என்று கேட்டார். என் வாழ்க்கை இவ்வளவு அழகாக மாறும் என்று நினைக்கவில்லை என்றாள் பானு. நீ வந்ததால்தான் என் வாழ்க்கையும் முழுமையடைந்தது என்றார் சேகர். அந்த வார்த்தைகளை கேட்ட பானுவின் கண்கள் மகிழ்ச்சியில் மின்னின. அவர்கள் இருவரும் ஒருவரின் கையை ஒருவர் பிடித்து கொண்டு நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். எதிர்காலத்தில் எத்தனை சவால்கள் வந்தாலும் ஒன்றாகவே எதிர்கொள்வோம் என்று உறுதியளித்தனர். காலம் நகர்ந்தது. அவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, அன்பு, புரிதல் ஆகியவை மேலும் அதிகரித்தன. வீட்டிற்கு வந்த அனைவரும், உங்களை பார்த்தாலே உண்மையான காதல் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரிகிறது என்று கூறுவார்கள். அதை கேட்ட பானு வெட்கத்துடன் சிரிப்பாள். சேகர் பெருமையுடன் அவளை பார்ப்பார். பல ஆண்டுகளுக்கு பிறகும் அவர்கள் காதல் முதல் நாளை போலவே இனிமையாக இருந்தது. ஒருவரை ஒருவர் மதித்து ஆதரித்து மகிழ்ச்சியாக வாழ்கின்றனர். அவர்களின் கதை காதலின் வெற்றி மட்டுமல்ல, அன்பு, நம்பிக்கை, மரியாதை ஆகியவை சேர்ந்தால் எந்த உறவும் அழகாக மலரும் என்பதற்கான உதாரணமாக மாறியது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.